தோழர்களே, அதிமுக பாஜக கூட்டணி என்றாலே அடிதடி, பிரச்சனை, வம்புக்கு மேல வம்பு அப்படின்றது இயல்பா இப்ப போயிட்டு இருக்கு. ஆளுக்கு ஒரு வார்த்தை பேசிட்டு ஆளுக்கு ஒரு திசையில நிக்கிறது அந்த கூட்டணியோட வேலை. நேத்து சேரே காலியா இருந்திருக்கு. அவ்வளவு பெரிய மாநாட மதுரையில் நடத்துறீங்க, மொத்த சேரும் காலி. நம்ம ஐயா காலி சேரை பார்த்துதான் கதறி கதறி பேசியிருக்காரு மோடி. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அமமுகவும் அதிமுகவும் மண்டையை உடைச்சிட்டு தெரிஞ்சிருக்கு. பியூஷ் கோயல் நம்ம அக்கா வானதி சீனிவாசனை அப்படி கைய நீட்டி மிரட்டி இருக்கிறாரு. என்ன அப்படின்னு அமித்ஷா தமிழிசை சவுந்தரராஜனை மிரட்டிட்டு இருந்தாருல, அப்படி மிரட்டிட்டு இருந்திருக்கிறாரு. என்னையா நடக்குதுங்க? பேனரை மாத்தி 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 என்ன நடந்தது தோழர்களே? மதுரையில ஒரு மாநாடு நடத்தணும். இந்த ஐடியாவே ஒரு பயங்கரவாத ஐடியா. ஏங்க, மதுரையில மாநாடு நடத்தணும்னு நினைச்சாங்க. மதுரையில திருப்பரங்குன்றத்தை வச்சு ஒரு இளவழித்துள்ளான்னு நினைச்சாங்க, ஏழரை இழுத்துலான்னு நினைச்சாங்க, பயங்கரவாத செயல் ஏதாவது தூண்டி விடலாம்னு நினைச்சாங்க. ஆனா மதுரையில அது நடக்கல. அவங்க கனவுல மதுரை மக்கள் மண்ணள்ளி போட்டார்கள். அதனால மோடிய கூட்டிட்டு வந்து ஒரு பிரச்சாரத்தை செய்து இந்துக்களை போலரைஸ் பண்றாங்களாம், ஒருங்கிணைக்கிறாங்களாம். அது தமிழ்நாட்டுல நடக்காது ஜி. அதுல என்ன பண்ணிருக்கிறாங்க, 2 நாளா இந்த போஸ்டரையும் இதையும் மாத்திரதா இவங்க வேலையே. முத நாள் 2 டூம் நுழைவாசல்ல, ஒரு பக்கம் அண்ணா, ஒரு பக்கம் பெரியார். பெரியாரினுடைய சித்தாந்தத்தை ஏந்திய ஒரு கட்சி தானே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இப்ப அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிடுச்சுன்னா பெரியார தூக்கி வீசிடுவீங்களா? உடனே அதுல ஒரு சர்ச்சை வருது. நம்மளும் கேள்வி கேட்கிறோம், பாஜக எதுக்கிட்ட பெரியார வைக்கிறேன்னு. இவர் என்ன சொல்லிருக்கணும், அண்ணன் அப்படிதான் வைப்போம், பெரியார் எங்கள் கொள்கை தலைவர் சொல்லிருக்கணும்ல. பாஜக வாய் திறந்த உடனே பட்டுன்னு காலில் விழுந்துருவாரு நம்ம அண்ணன் எடப்பாடியார். அதை தூக்கி கடாசிட்டாரு. பெரியாருடைய படத்தை தூக்கி கடாசி இருக்கிறார். அதுல தாமரையை ஒட்டி இருக்கிறாங்க. இது முந்தா நாள் நடந்தது. நேத்து என்ன நடந்திருக்கு, மேடையில ஒரு பேனர் வைப்பாங்கல்ல, இந்த பக்கம் மோடி கும்பிட்டு இருப்பாரு, அந்த பக்கம் அண்ணன் எடப்பாடி கும்பிட்டு இருப்பாரு. அந்த பேனரை மாத்தி இருக்கிறாங்க. அதுல என்னடா பிரச்சனை, ஒரு பக்கம் எம்ஜிஆர், இன்னொரு பக்கம் ஜெயலலிதா போட்டு ஜம்முன்னு தானே போச்சு. அதுல அது பிரச்சனை இல்லையா. மோடிக்கு பின்னாடி திருப்பரங்குன்றங்க, அதுக்கு முன்னாடி நின்னு மோடி 2 விரல் அப்படி காட்டுறாரு. மீனாட்சி அம்மன் கோயில் பின்னாடி போட்டு அதுக்கு முன்னாடி நம்ம அண்ணன் எடப்பாடியாரு கையெடுத்து கும்பிட்டோம், 2 விரல காமிச்சிட்டோம் நிக்கிறாரு. இந்த படத்தை தான் மாத்தி இருக்கிறாங்க. மோடி படம் இந்த 2 விரல காட்டின படத்தை தான் மாத்தி இருக்கிறாங்க. எதுக்கு ஏன் மாத்தினீங்கன்னு கேட்டா, இல்லங்க ஒரு ரெட்டலைக்கு ஓட்டு கேட்கிற மாதிரியே இருக்கு, கூட்டணி தானே கேட்கட்டுமே பெண்ண. இவங்க நோக்கம் அதிமுகவை ஜெயிக்க வைப்பது இல்லை, அதிமுகவை அழித்து விட்டு அந்த இடத்துக்கு தாங்கள் வருவதுதான் இவங்களுடைய அஜெண்டாவே. எடப்பாடியாருக்கு எந்த அரசியலும் தெரியாது, அவர் பாட்டு முடிச்சிட்டு இருக்காரு, நமக்குமா தெரியாது. அதனாலதான் 2 விரல் காட்டினா ஓட்டு கிடைச்சா உனக்கும் தானே. அதே அதிமுக கூட நீங்க நிக்கிறீங்க, ஊரெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ண போறீங்க, கூட்டணியா நிக்க போறீங்க, 2 விரல காட்டினா என்ன தப்பு? இன்னும் சொல்ல போனா ரெட்டை விரல் காட்டுறது வெற்றிக்கான அடையாளம், விக்டரி அப்படின்னு காட்டுவது. உலக நாடுகள் ஃபுல்லா தலைவர்கள் காட்டுறாங்க. இந்த கும்பல் மட்டும் தனி ரூட்ல போய் வேலை பார்த்துட்டு இருக்கு. அப்புறம் அந்த படத்தை மாட்டி எல்லாமே பண்ணிருக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி இந்த தமிழ்நாடுனாலே எப்ப பார்த்தாலும் மோடிக்கு எதிராக நிக்கிறதே பொழப்பா வச்சிருக்குங்க. மோடினாலே ஒரு தனி காண்டு. மோடிய பேரை கேட்டாலே ஒரு கொதிப்பு கொந்தளிப்பு வந்துருது தமிழ்நாட்டு ஆளுங்களுக்கு. நேத்தும் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடந்திருக்குங்க. கருப்பு கொடியை காட்டி ஆர்ப்பாட்டம் பண்ற உடனே கொதிக்கிறாங்க. ஏன் முதல்ல வந்து வெள்ளக்குடி பிடிச்சாரு நம்ம முதலமைச்சர், இன்னைக்கு ஏன் கருப்பு கொடி காட்டுறாங்க திமுக? இங்க பாருங்க, அரசு முறை பயணமா பிரைம் மினிஸ்டர் வந்தாருன்னா, அரசு சம்பந்தமான நிகழ்வில் பங்கேற்றுக் கொள்ள பிரைம் மினிஸ்டர் வந்தாருன்னா அவரை வரவேற்பது முதலமைச்சர் கடமை. போய் நிக்கணும், அது ஒரு புரோட்டோகால். ஆனா அவர் வந்தது அவருக்கு கட்சி மீட்டிங் இடத்துக்கு போய் நாங்க வெள்ளக்கொடி பிடிக்கணும். கருப்பு கொடியை போட்டு நெத்த அடிச்சு ஓட விட்டாங்க. மதுரைக்குள்ளேயே மோடிக்கு எதிரான மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள் நம்முடைய தோழர்கள். மதுரைக்குள்ளேயே மோடிக்கு எதிரான மிகப்பெரிய போராட்டம் நடந்தா அரெஸ்ட் ஆயிருக்கு. இப்படி எதிர்ப்புகளை ஒரு பக்கம் பயங்கரமா காட்டிட்டு இருக்க மோடி பேசுறாருங்க. மோடி பேசுறாருன்னா காலிச்சாரா இருக்கு. காலிச்சாரை பார்த்து கதறி கதறி பேசி இருந்திருக்காரு பாருங்களேன். முருகனை தரிசனம் செய்வது ஒரு தெய்வீகமான அனுபவமாக இருந்தது. நான் தமிழ்நாடு மற்றும் ஒட்டுமொத்த தேசத்தின் நல் வளத்துக்காக இறைவனிடம் இறைஞ்சினேன். அதே வேளையில் என் இதயம் கனத்தது. பாத்தீங்கல்ல, காலிச்சேர் தான் இவங்களுக்கு நம்ம நேர்ந்து விட்டது. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எடப்பாடியார் வந்தாலும் காலிச்சேர் தான், எம்ஜிஆர் வந்தாலும் காலிச்சேர் தான், மோடி வந்தாலும் காலிச்சேர் தான் அப்படின்ற நிலைமைக்கு தமிழ்நாட்டு மக்களை இந்த கும்பல் தள்ளிட்டாங்க. யார் வந்தாலும் காலிச்சேர் தான், யார் வந்தாலும் காலிச்சேர் தான். இந்த கும்பல்ல யார் வந்தாலும் காலிச்சேர் தான் இருக்கு. என்னதான் பண்றதோ, அதை பார்த்து கதறிட்டு இருக்காரு, அதை பார்த்து கத்தி காண்டாயிருக்காரு.
இதுக்கு இடையில அமமுகவும் அதிமுகவும் அடிச்சு மண்டைய உடைச்சிட்டு இருந்திருக்கு. அமமுக அதிமுக எல்லாம் கூட்டெல்லாம் முடிச்சுட்டாங்க, வெளியே வந்துட்டாங்க. அதிமுகவுக்கும் அமமுகவுக்கும் சேராது நமக்கு தெரியும். ஆனா ஒரு கூட்டணியில இருப்பாங்க. அவங்களுக்கு சீட்டை பிரிச்சு கொடுக்கறது என்டிஏவா. எனக்கு புரியவே புரியலங்க. கூட்டணி கட்சி தலைமையா இருக்கிறது யாரு? கூட்டணியில தலைமை ஏற்கிற கட்சி எது? அதிமுக தானே. அப்ப எதா இருந்தாலும் அதிமுக தானே முடிவு பண்ணும். ஆனா இங்க பாஜக முடிவு பண்ணுமா? கடைசியில பாத்தீங்கன்னா கூட்டம் முடிஞ்சிட்டு வெளியே போனா ஒருத்தனை அடிச்சிருந்திருக்கானு. அமமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பயங்கர ஃபைட் வந்துருச்சு. ஒருத்தர் தலையை உடைச்சு வச்சிருக்காங்க பாருங்களேன். பாத்தீங்களா? அடிச்சுட்டு மீட்டிங் முடிஞ்சிச்சு, வீட்டு கிளம்பி போகுது தானே. அடிச்சு நிக்குது. இதுக்குதான் கூட்டணியா போய் ஓட்டு கேட்டு ஜெயிக்க போகுதுங்க. ஏற்கனவே டிடிவி தினகரன் ரொம்ப தெளிவா சொன்னாரு. என்ன சொன்னாரு? இவரெல்லாம் ஒரு ஆள்டான்னு, இவங்க எல்லாம் ஜெயிக்கவே மாட்டாங்க. இந்த ஆளு ஒரு வார்டு மெம்பரா வர்றது கூட வாய்ப்பு இல்லாத ஒரு ஆளுன்னு எடப்பாடி பிடிச்சி எகிரி அடிச்சாரு. அது அப்படியே மெயின்டைன் ஆகுதுன்றதான் இதுல புரியணும். உள்ள வந்தவங்க அடிச்சுக்கிட்டு நிக்கிறானுங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வானதி கார்லயே கிரவுண்டுக்குள்ள வந்துட்டாங்களாம். அதனால வானதி காரை நிறுத்தி பியூஷ் கோயல் பயங்கரமா திட்டுறாரு. ஏய் நிறுத்து என்ன அப்படி போ. அப்புறம் அவங்க காரை விட்டு இறங்கி வர்றாங்க. ஐ வில் எக்ஸ்பிளைன் அப்படின்றாங்க. அதெல்லாம் அந்த கண்டுக்கவே இல்லை. ஏன்னா பொறுப்புல இருக்கிற இந்த ஆளுகளுக்கு அடுத்தடுத்த நிலையில இருக்கிறவங்க வானதி அக்கா மகளிர் மோர்ச்சா, அதாவது அவங்களுடைய மாதர் சங்கத்துல மாநில அகில இந்திய பொறுப்புல இருக்கிறாங்க. அகில இந்திய செயலாளரோ தலைவரோ இருக்காங்க. அகில இந்திய செயலாளர் தலைவரா இருக்கிற ஒருத்தர் நொட்டாங்கையில டீல் பண்றாரு பியூஷ் கோயல். இதுதான் அவங்களுக்கு இருக்கிற அறிவு. எல்லா பெண் தலைவர்களும் கேவலப்படுத்துறதா இவனுங்களுடைய பொழப்பு. மேடையில வச்சு தமிழிசை சவுந்தரராஜனை திட்டி ஓவரா பேசுறேன்னு சொல்லி அனுப்புனாரு, ஞாபகம் இருக்குங்களா அமித்ஷா? அதை கூட நம்ம கண்டிச்சோமே. அதுதான் நேத்து நடந்திருக்கு. இதுங்கெல்லாம் திருந்தாது ஜென்மங்கள். வானதியா இருந்தாலும் தமிழிசையா இருந்தாலும் லெப்ட்ல டீல் பண்றானுங்க. ஒத்த கையை காமிச்சு இப்படி போன்றாங்க. அடி மூஞ்சி உடைக்காம லெப்ட்ல டீல் பண்றாங்க பெண் தலைவர்களை. என்ன கட்சி இதெல்லாம்? சரி, இது கிடக்கட்டும். அவங்க வாங்கி திரியணும். ஏன்னா வாங்கி தின்ற காசுக்கு வாங்கிட்டு போறாங்க. அவங்க பட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிக்கிறாங்க பாருங்களேன். வெளியில வண்டி நிப்பாட்டாங்க சார். மலேசியா போயிருங்க. உள்ள வர நிறைய இருக்கு. சேர்த்து பின்னாடி யாரும் உள்ள போயிடலாங்க சார். வழியில வண்டியை நிப்பாட்டாதீங்க. இன்னைக்கு இன்னொரு கூத்து நடக்குது. நேத்து மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தாரு. இங்க பியூஷ் கோயல் தான் அதுக்கான பொறுப்பாளர். இங்க உட்காந்து பேசிருக்கலாம். நாம எத்தனை தொகுதி பிரிச்சுக்கலாம் என்ன ஏதுன்னு பேசிருக்கலாம். இன்னைக்கு அமித்ஷாவை பார்க்க எடப்பாடி டெல்லி போறாராம். என்ன கொஞ்சம் கூட இவங்க திருந்தாத அடிமைங்க. எங்க காங்கிரஸ் பார்ட்டியில இருந்து ஒரு டீம் வச்சு தமிழ்நாட்டுக்கு அனுப்பி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கூட திமுகவினுடைய தலைவர் கூட உட்காந்து பேச வைக்கிறாங்க. இங்க யார் தலைமை ஏற்கிறாங்களோ அவங்க கிட்ட போய் பேசுறதா நியாயம். இங்க யார் வலுவான கட்சியா இருந்து தலைமை ஏற்கிறாங்களோ ஒரு டீமுக்கு அவங்க கிட்ட போய் பேசணும். ஆனா இங்க எல்லாமே தலைகீழா இருக்கு. அரசியல் அறிவும் முதிர்ச்சியும் கொள்கை தெளிவும் இருந்தாதான் நின்று அடிக்க முடியும். அதுதான் நம்ம அன்னைகிட்ட எடப்பாடி கிட்ட எதுவுமே இல்லையே. அவர் ஓடிக்கால் உங்குன்னு டெல்லிக்கு. உண்மையிலே கடுப்பாகுதுங்க. கேட்கவே கோபமா வருது. நேத்து மேடையில் என்ன நடந்திருக்கு? 210 தொகுதிகளில் வென்று நாங்கள் அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு எடப்பாடியார் சொல்றாரு பாருங்க. எங்கள் கூட்டணியிலே மக்கள் செல்வாக்குள்ள கட்சிகள் எல்லாம் இணைந்திருக்கின்றன. தேர்தல் நேரத்திலே ஒன்றாக இணைந்து அனைத்து 234 தொகுதிகளும் தேனீக்களை போல எறும்பை போல சுறுசுறுப்பாக செயல்பட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக அறிவிக்கப்படுகின்ற வேட்பாளர்களை வெற்றி பெற செய்வதற்கு நாம் அத்தனை பேரும் உழைக்க வேண்டும். 210 தொகுதியில நாங்க ஜெயிப்போம், ஆட்சி அமைப்போம், தனிப்பெரும்பான்மையில் ஆட்சி அமைப்போம். இது எடப்பாடியார் பேசுறாரு. ஆனா கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய ஒருத்தர் 4 சீட்டுக்கே நாக்க தொங்க போட்டுட்டு அதிமுக பின்னாடி அலையக்கூடிய ஒருத்தர் தான் இந்த மோடி. மோடி என்ன பேசுறாரு? என்டிஏ ஆட்சி தான் வரும், திமுகவை தூக்கிட்டு என்டிஏ ஆட்சி வரும். பாருங்க. That Tamil Nadu has made up its mind. The people have decided that DMK has to be sent out. They also know very clearly that only NDA can bring in change. I can see it in your eyes
The next government of Tamil Nadu will be an NDA government. என்னங்க அது? ஒரே மேடை, ஒரே கூட்டணி, அதிமுக தனிப்பெரும்பான்மையோடு மாநிலத்துல சுயாட்சி நடத்துவோம்ன்றாங்க. இந்த பக்கம் இதுங்க என்ன பண்ணுதுங்க? ஸ்டாலினை தூக்கிட்டு நாங்க என்டிஏ ஆட்சி உருவாகும் அப்படின்றாங்க. ரொம்ப ஆபத்தான போக்குன்னு நான் திரும்ப பல முறை உங்ககிட்ட பேசியிருக்கேன் தோழர்களே. இங்க 2வது இடத்துக்கு வரதான் இப்போதைய திட்டம் பாஜகவில். 2வது இடத்துக்கு வந்தா கொஞ்சம் கொஞ்சமா தமிழ்நாட்டை அரிச்சு தின்னு செரிச்சு முதல் இடத்துக்கு வந்துடலாமான்னு பாக்குதுங்க. நம்மளுடைய பணி சாதாரணம் இல்லை, இறங்கி அடிச்சு செய்யணும். இவனுங்க கனவுல கூட தமிழ்நாட்டுக்கு வரணும்னு நினைக்க முடியாத அளவுக்கு வேலை பார்த்தாதான் இந்த கும்பலை தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியிலிருந்து தள்ளி வைக்க முடியும். ஞாபகம் வைங்க. இதுல இன்னொரு அசிங்கம் என்ன தெரியுங்களாங்க? தமிழ் தாய் வாழ்த்த 2வது பாடுறாங்க. எடப்பாடியார் தான் டீமுக்கு தலைவர், அந்த கூட்டணிக்கு தலைவர். ஒரு கொள்கை தலைவர் படத்தை வைக்க வக்கில்ல எடப்பாடியாருக்கு. 2வது தமிழ் தாய் வாழ்த்துங்க. நம்முடைய மரபு என்ன? முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து. ஒரு விழா நிறைவடையும் போது நம்ம நாட்டுப்பண் பாடுவோம், தேசிய கீதம் பாடுவோம். இதான நம்ம மரபு. நம்ம இதைத்தானே அரசே பின்பற்றுகிற ஒரு மரபா இருக்கு. ஆனா பாருங்க, மேடையில முதல்ல நாட்டுப்பண் பாடப்படுது, தேசிய கீதத்தை பாடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ் தாய் வாழ்த்து பாடுறாங்க. அத்தனை ஜென்மங்களும் ஜட மாறி இருக்கு. முதல்ல மாநில உரிமையை காப்பாற்றுவதற்கு முடியாம முதுகு வளைஞ்சு போய் நாக்கு தொங்க போட்டு நிக்குதுங்க. இதுங்களா சம காண்டாச்சு எனக்கு. தமிழ் தாய் வாழ்த்த பாட முடியலன்னா நின்னு அடிச்சு சண்டை போட்டுருக்கணும்ல இல்ல. அப்ப கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய மரபுகளை, நம்முடைய ஐடென்டிட்டி அடையாளங்களை உடைக்கிற வேலையை பாக்குறாங்க இந்த கும்பல். இது தெரியாம போய் சல்யூட் போட்டுட்டு இருக்க. தனியா நின்னா கூட மக்கள் மதிச்சு 40 சீட்டை கொடுத்திருப்பாங்க எடப்பாடிக்கு. பாஜக கூட பல்ல இழிச்சதுனாலே எடப்பாடி காலியாவார். இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க. மேடையில் அப்படியே மொழி குறித்து அப்படி முழங்குறாரு மோடி. ஆனா பின்கேட் வழியாக ரயில்வே ஸ்டேஷன் முழுக்க இந்தியில இருக்கு. நடுவுல நம்ம மக்கள் டக்குன்னு எதை பார்ப்பாங்க? நடுவுல தான் நம்ம வாசிப்போம். இப்படி ரவுண்டா ஒரு போர்டு வச்சிருப்பாங்க, அதுல நடுவுல தமிழ்ல இருக்கும், அந்தந்த மாநில மொழிகள்ல இருக்கும், மேல ஹிந்திலயோ இங்கிலீஷ்லயோ இருக்கும். அப்ப நடுவுலயே அது இந்திய கொண்டு வந்து வச்சுட்டானா எவ்வளவு திமிர் இருக்கணும் இந்த மோடி குரூப்புக்கு? அதை கேட்கறதுக்கு முதுகெலும்பில் இங்க இருக்கிற கூட்டம், தமிழ் தாய் வாழ்த்த காப்பாத்த கூட முடியாத கூட்டம். அவர் தமிழெல்லாம் அறுத்து தள்ளிட்டேன்றாரு, உட்காந்து கை தட்டிட்டு இருக்கு. இதுல ஹைலைட் என்ன தெரியுங்களா? அன்புமணி இப்பா பிழைப்புவாதிய பாத்திருக்கேன்ப்பா. இப்பதான் நேரடியா கடஞ்செடுந்த பிழைப்புவாதியை பாக்குறேன். கொஞ்சம் கூட அரசியலுக்கு தகுதியற்ற பீஸ் தான் அன்புமணி. நான் ஏன் இதை கடுமையா சொல்றேன்னா, மோடி தான் சமூக நீதியின் அடையாளமா. கொஞ்சோன்னு மூளை இருக்கிறவங்க கூட சொல்ல மாட்டான் மோடி சமூக நீதியின் அடையாளம். ஏயா ஒரு மாநிலத்தினுடைய சுயாட்சியை அடிச்சு நொறுக்கிக்கிட்டு இருக்கிற மோடி உங்களுக்கு சமூக நீதிக்காரரு. மாநிலத்தினுடைய உரிமைகள் எல்லாம் பறிச்சு மத்தியில கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கிறவரு உங்களுக்கு சமூக நீதிக்காரரு. சொந்த மொழி பாடலை பாட வைக்க முடியல மேடையில. நீங்க எல்லாம் அரசியல் தலைவர்கள். தமிழ் தாய் வாழ்த்த 4வது இடத்துல பாடிட்டு இருக்கானுங்க, நீங்க வேடிக்கை பாக்குறீங்க. நீங்க எல்லாம் சமூக நீதியை மொத்தமா குத்தகை எடுத்து காப்பாத்துற கும்பல். தமிழ்நாட்டினுடைய சுயமரியாதையை சீரழிச்சுட்டு உட்கார்ந்துருக்கு. கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கல, செய்ய வேண்டிய அடிப்படை கட்டமைப்புகளுக்கான பணம் கொடுக்கல, கல்வி நிதியை கொடுக்கல, 100 நாள் வேலை திட்டத்திற்கான பணத்தை 40% தமிழ்நாட்டு மண்டையில போட்டு விட்டானுங்க. நம்ம கொடுக்கிற வரி பாக்கியில ஈவ கூட நமக்கு சரியா கொடுக்கறது இல்ல, பேரிடர் நிவாரண நிதி கொடுக்கறது இல்ல. எதுவுமே இல்லாம கையை ஊண்டி கரணம் அடிச்சு தமிழ்நாட்டை மேல கொண்டு வந்துட்டு இருக்கோம். எதுவுமே கொடுக்காம நேத்து பாண்டிச்சேரி ரோடுங்க, அதை தமிழ்நாட்டுல திறந்து வைக்கிறாரு மோடி. யாரை ஏமாத்துறீங்க? மரக்கான பாண்டிச்சேரி ரோடுங்க, அதை எதுக்கு தமிழ்நாட்டுல திறந்து வைக்கிறீங்க? அப்ப ஏதோ ஒரு ரூட்ல ஒரு ரோடு போடுற மாதிரி ஒரு சீனை போடுறது. இது எவ்வளவு பெரிய மோசடி. இதுல அன்புமணி கடைசியா சொல்றாரு, சமூக நீதி சமூக நீதினு முழக்கமிடுறவங்களுக்கு எள்ளளவு சமூக நீதி இருக்கா? மிஸ்டர் அன்புமணி, உங்களுக்கு நல்ல அட்வைஸ் பண்றேன், அரசியலை விட்டு போயிருங்க. வெறும் பதவிக்காகவும் வயிற்று பிழப்புக்காகவும் பாஜகவினுடைய கால் நக்கி கொண்டிருக்கிறீர்கள். இந்த வார்த்தையை நான் பயன்படுத்துறது இல்ல, உங்களுக்கு புரியணுன்றக்காக சொல்றேன். சமூக நீதின்ற சொல்றதுக்கு உங்களுக்கெல்லாம் தகுதியே இல்லை. பெத்த அப்பனை வயசான காலத்துல தெருவில் விட்டுட்டு, அவரை கதற விட்டுட்டு, அவர் கட்சியை பிடுங்கி ஆளா சுயமரியாதை பத்தி நீங்க பேசலாமா? சமூக நீதின்ற சொல்றதுக்கு உங்களுக்கு குறைந்தபட்ச தகுதியும் அருகதையும் இருக்கா மிஸ்டர் அன்புமணி? நிறுத்துங்க. ஆக மொத்தம் நேத்து நடந்தது கோமாளி கூத்து.